அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வித்தியாசமான வார்த்தை. இந்த வார்த்தையில இருந்து தான் இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன வார்த்தை அப்படின்னா, அது தபீஸ். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும். ஓகே, தபீஸ் அப்படின்றது பார்க்கலாம். தபீஸ்னா பலியிடப்பட்டவர் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? சரி, இந்த வார்த்தைக்கும் வீடியோக்கும் என்ன சம்பந்தம்? இதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இந்த வீடியோல தபீஸ் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரவங்க யாருன்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம பிரியத்திற்குரிய பாசத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களா, அவங்களுடைய தந்தையான அப்துல்லாவை தான் இந்த பெயரை சொல்லுவாங்க. எதற்காக வந்துச்சு அப்படின்னா, அப்துல்லாவின் தந்தை அல்லாவிடம், யா அல்லாஹ், என் பிள்ளைகள்ல என்னுடைய பிள்ளைகள் வாலிபத்தை அடைந்துட்டாங்க அப்படின்னா, என் பிள்ளைகளை ஒருவரை காபாவின் முன்னாடி அறுத்து நேர்ச்சி செய்கிறேன் அப்படின்னு நியத் செஞ்சிருந்தார். சோ அதனால அந்த 10 பிள்ளைகள் வாலிபம் அடைந்ததுக்கு அப்புறம் அந்த பசங்களுடைய பெயரை எழுதி சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தப்போ அப்துல்லாவுடைய பெயர் வந்துச்சு. இப்போ அப்துல்லாவோட பெயர் வரவும், அப்துல்லா அவங்களுடைய தந்தைக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குழந்தை. அப்துல்லாவுடைய தந்தை என்ன பண்ணாருன்னா, நான் அப்துல்லாவை அறுக்கவா இல்ல 100 ஒட்டகத்தை அறுக்கவா சொல்லி 2 சீட்ல எழுதி குலுக்கி போட்டப்போ 100 ஒட்டகத்துடைய பெயர் வந்தது. இப்படிதான் நம்ம அப்துல்லாவுக்கு தபீஸ் என்ற பெயர் வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இறைவழி செல்வம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.